டப்பிங்க்கு வர்றதுக்கு முன்னால் வரைக்கும் அது வந்து வெங்கட் லூசர் படம். But I love you. Hey. சூர்யா சார் டப்பிங் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் சூர்யா சார் படமாக வந்துட்டு அது மாற்றிட்டாரு. நிறைய டைலாக்ஸ் வந்துட்டு சார் ஆட் பண்ணார் டப்பிங்கில். டைரக்டர் பார்த்துட்டு ஏங்க இது எல்லாத்தையும் வந்து தெலுங்குல வேணும் எனக்கு, அதெல்லாம் மறுபடியும் தெலுங்குல ஆட் பண்ண. ஹீரோயினை வந்து ட்ரெயின் பம் வாங்கிட்டேன்னு மேலே அனுப்பிவிட்டுருவார்ல, இதெல்லாம் சீட்டிங்டா அப்படின்னோடனே பெரிய நீயா நானா கோபி, சீட்டிங்டா பெரிய நீயா நானா கோபி வந்து உட்கார்ற குழந்தை வந்து கலர் கம்மியாக இருந்திருப்பான்னு நான் எழுதியிருந்தேன். ஆனால் அவர் படித்து பார்த்துட்டு வேற கலரில் இருந்துருக்கு அப்படின்னு மாற்றினது அவர். எந்த ஒரு சின்ன வேர்டில் கூட இன்னொருத்தங்களை ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பார். ராதிகா மேம் சார் கூட அவ்வளோ சீனியர்ஸ் தானே, ஓகே டைரெக்டாக டேக் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேக் வரதே மாட்டாங்க. இவர் இப்படி சொல்ல அவங்க அப்படி சொல்ல அப்படி பண்ணி Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. இப்போ டப்பிங் அப்படிங்கிறது அது உங்கள் ஏரியா, கிட்டத்தட்ட நீங்கள் அதில் ஒரு ப்ராப்பராக ஒர்க் பண்ணி வச்சுருந்த உங்கள் செட் பிளேஸ், அதுக்குள்ளே ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட் வராரு, அவரோட இம்ப்ரவைசேஷன் இருக்கும், உங்களோட இன்புட் இருக்கும், அது சேர்ந்து அது எப்படி ஆச்சு? எத்தனை நாளில் பண்ணது டப்பிங்? டப்பிங் சூர்யா வந்து ஒரு ஒரு 5 days பண்ணியிருப்பார் நினைக்கிறேன். அவ்வளோதான் பண்ணார். ஓகே. ஆனால் என்னென்னா டப்பிங்க்கு வர்றதுக்கு முன்னால் வரைக்கும் அது வந்து வெங்கட் லூசர் படம். டப்பிங்கில் சூர்யா சார் டப்பிங் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் அது ஒரு நல்ல தமிழ் படமாக எப்படி இருக்கணும், சூர்யா சார் படமாக வந்துட்டு அது மாற்றிட்டாரு. ஏன்னா நிறைய டைலாக்ஸ் வந்துட்டு சார் ஆட் பண்ணார் டப்பிங்கில், அப்படியே தமிழில். ஓகே. அதுக்கப்புறம் டைரக்டர் பார்த்துட்டு ஏங்க இது எல்லாத்தையும் வந்து தெலுங்குல வேணும் எனக்கு, ஆஸ்டிஸ் தெலுங்குல பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் மறுபடியும் தெலுங்குல ஆட் பண்ணோம். ஸோ டப்பிங்கில் நிறைய டைலாக்ஸ் அவர் ஆட் பண்ணார் சூர்யா சார். 2-3 சொல்ல முடியுமா அது என்னென்ன டைலாக்? ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ இந்த பொண்ணை வந்து ஃபாரின்லேருந்து இங்கே கூப்பிட்டு வந்திருப்பாங்க. கூப்பிட்டு வந்திருக்கும்போது எங்கேருந்துடா பிடிச்சிட்டு வந்தேவில்ல அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து விதி எல்லாம் தலை விதி, இவ்வளோ தான் இருந்த டைலாக். அவ்வளோதான் இருந்துச்சு. இவர் என்ன பண்ணார், சரி தலை விதி பிரச்சனையை ப்ரைவேட் ஜெட்டில் கூப்பிட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் வந்து அவர் போட்டது. ஓகே. அதே மாதிரி இந்த கமிட்டி மெம்பர்ஸ் செக் பண்ணுறக்கா வருவாங்க, ஒரு மாடி மேலே போய் நின்றுட்டு இருப்பாரு, அவர்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்த உடனே கதையில் இருந்தது என்னன்னா, பார்த்த உடனே ஐயோ அப்படிம்பாரு, சுனில் எடிசர் ஐயோ அப்படிம்பாரு. இதை தான் நாங்கள் நினச்சிருந்த டைமிங்கு. ஓடி வருவாங்க, இந்த குழந்தைய வந்துட்டு நான் ட்ரெயின் பம் வாங்கிட்டு வந்தால் இதுதான் இருக்கும். ஆனால் குழந்தைய பார்த்து இவர் ஓடும்போது என் பிள்ளையங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனக்கு கதை அதுதான், என் பிள்ளையங்கடான்னு சொல்லிட்டு ஆட் பண்ணது சூர்யா சார். ஓகே. ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஓடி வந்துட்டு ஐயோ இவ மொத்தமாக ஸ்கோர் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணுகிட்ட பண்ணது. ஸோ அந்த பிள்ளையங்கடான டைலாக் போட்டதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அது தேட்டர் நல்லா ஒர்க் ஆச்சு. ஆமாம் ஆமாம், அது சொல்கிறேன் நிறைய இடத்துல அந்த பிள்ளைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சீனில் வந்து அந்த பையன் டக்குன்னு காணாம போவான். ஆமாம், இந்த ஃபோனை மறைச்சிட்டு போவான். அங்கெல்லாம் எம்டியாக இருந்தது, ஃபோனை மறைச்சிட்டு அவன் போவான், எம்டியாக உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவன் போய் அவர் ரூமு போய் அவன் பேச ஆரம்பிப்பான். அது வரைக்கும் டோட்டல் எம்டி இருக்கும். அப்போ என்னன்னா இவ்வளோ எம்டியாக இருக்குது, ஒருத்தர் இன்டர்வியூ பேசிகிட்டு இருந்தோம் திடீர்னு காணாமல் போயிட்டான், அப்போ அங்கே எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் வந்து அப்படி பார்க்கும்போது அந்த ஆங்கர் கிட்ட இது பேச சொன்னார். ஓகே. என்னென்னா என்னாச்சு சார் அப்படின்னோடனே, இல்லை அவர் லைன் கட்டாச்சு, அவர் காணோம் அவரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் எஸ் இப்போ நான் அவரை பார்க்க முடியுது. அந்த ஃபில்லப்ஸ் எல்லாம் வந்துட்டு சார் வந்து சூப்பராக பண்ணார். குட்டி ஃபில்லப்ஸ் சின்ன சின்னதாக பண்ணார். அதே மாதிரி படத்துலேயே வந்து ஹீரோயினை வந்து ட்ரெயின் பம் வாங்கிட்டேன்னு மேலே அனுப்பிவிட்டுருவார்ல, போனதுக்கப்புறம் இவரை இதெல்லாம் சீட்டிங்டா அப்படின்னோடனே பெரிய நீயா நானா கோபி, அது வந்து எதை சொன்னால் இங்கே வந்துட்டு இப்போது ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கும்போது அவர் தானே நீயா நானா நடத்திட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறாரு. அந்த மாதிரி இது நீயா நானா கோபின்னு வச்சுப்போம். தெலுங்கில் வந்து பெரிய ஜஸ்டிஸ் சௌதரின்னு சொல்லிட்டு ஒரு பழைய படத்தில் இருக்கிற ஒரு நீதிபதி ஃபேமஸான பேர். இங்கே வந்துட்டு பெரிய மேஜர் சந்திரகாந்த் மாதிரி எது வேணாலும் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் வந்து சொன்னார் இல்லை ஏன்னா நான் எழுதி வச்சிருந்தேன் அந்த மாதிரி தான். ஆமாம், அதை மாற்றி அதை உடச்சி இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு எப்படி சொன்னால் வந்துட்டு ரீச் ஆகும்னு சொல்லி மாற்றினது சூர்யா சார். ஓகே. பெரிய நீனா கோபி வந்து உட்கார்றா, அதெல்லாம் வந்து சார் போடுறது. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து என்னென்னா, நான் டைரக்டர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் தான் பண்ணி வச்சிருக்கேன். சரி. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் அது வந்துட்டு போய் ரீச் ஆகணும்னா எந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பண்ணுறதெல்லாம் அவர். இதை விட மெயினாக இன்னொன்று சூப்பராக என்ன ஆட் பண்ணாருன்னா, இந்த பொண்ணு எப்போ வந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை அந்த டைலாக் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ரவீனா டாண்டன் இவங்க வீட்டுக்கு வருவாங்க, அம்மா இறந்ததுக்கப்புறம் கல்யாணத்தை
தள்ளி வச்சுக்கலாமாங்க. ஆமா. அது ரொம்ப ஒரு மூடியான ஒரு சீனு. ஆ, ஆ, ஆ. அந்த சீன்ல இருந்து இப்போ வெளியே வந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அம்மா எனக்காக இதை பண்ண அதை பண்ண சொல்லிட்டு இருப்பாங்க. நான் எதுவுமே பண்ணல. இதையாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். அது கூட முடியாத முடியும். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்துட்டு ஆ, இனிமேல் நம்ம சண்டை போட்டுக்கோம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு உடனே ஓகே ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் கலிஃபோர்னியா ஸ்டைல்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆமா. சொல்லிட்டு போகும் ஆமா. இல்லையா? ஆ, அந்த வீட்டுக்கு வெளியே நின்னு பேசிட்டு வீட்டுக்கு வெளியே நின்னு ஆ, பேசிட்டு இருப்பாங்க ஆ. இல்லைங்களா? ஆம், எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும்போது, எச்சில் அப்படின்னு சாதாரணமாக இருந்த டைலாக். இவர் என்ன சொன்னார்? இட்ஸ் எச்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏன்னா அந்த மூட்லேருந்து வெளியே வரணும். ஆ. ஒரு சின்ன காமிக் மூடுக்கு வரணும். ஸோ இவர் அந்த மூட்லேருந்து மூடி மூட்லேருந்து கொஞ்சம் கேஷுவல் கொஞ்சம் வெளிய ஆகிட்டாரு வரது. அப்படின்றதுக்கு வெறும் எச்சில் அப்படின்னு சொன்னால் கேஷுவலாக இருந்தது. ஆனால் இட்ஸ் எச்சில் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்டெல்லாம் ஆட் பண்ணி அவர் சொன்ன உடனே மூடே சின்ன ரைட்டா அந்த Change தமிழோட சேர்ந்து அந்த இங்கிலீஷ் சேர்ந்து ஒரு ஆமாம் சின்ன சேஞ்ச் ஆச்சு. இந்த மாதிரி அந்த சீன் என்ன, இந்த சீனில் வந்துட்டு நம்ம இனி என்ன பண்ணால் சீன் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறது டப்பிங்கில் வந்து அவர் நிறைய நல்ல சின்ன மெனக்கெட்டு. சின்ன 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 ஐயோ ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டார். ஓகே. இன்ஃபேக்ட் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோர்ட் ரூம் சீன் இருக்கும். ஆ. ஜட்ஜு முன்னால் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்கல்ல. ஜட்ஜு முன்னால் அந்த உட்காந்து பேசும்போது ஆர்டர் போற 6 மாசம் அப்படிங்கிறது. ஆமாம் ஜட்ஜு முன்னால் உட்காந்து பேசும்போது இப்போ சுனில் ரெட்டி சார் என்னன்னா பேண்ட் இருப்பார் எதுவுமே அங்கே பேச முடியாமல் திணறிட்டு இருப்பார்ல. அப்போ ஒரு இடத்துல இவர் இப்படி பார்க்கும்போது இப்போ கூட எதுவுமே பேச மாட்டார்ல அப்படின்னு டைலாக். இது வந்து சுனில் சாரை வச்சு சூர்யா சார் அங்கே ஸ்பாட்டில் பண்ணது. ஓ, ஓகே. அங்கே அந்த ரகுபாபுன்ற ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், ஆப்போசிட் இருந்த அந்த காமெடி ஆர்டிஸ்ட் சூர்யா சார் இவங்க எல்லாமே பேசி பேசி இது இனி இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அதை அந்த சீனே நல்லா காமெடி பண்ணாங்க. அதில் பண்ண ஒரு சூர்யா சார் பண்ண இம்ப்ரூவ்மெண்ட் தான் இப்போ கூட எதுவுமே பேச மாட்டார்ல ஓ. அப்படின்ற ஒரு டைலாகு. இது வந்து படத்தில் இருக்குது. ஆ. இப்போ இங்கே என்னென்னா இந்த படத்தில் நாங்கள் டப்பிங் பண்ணும்போது நிறைய தடவை அவர் கேட்பார், சார் ஒரு டைலாக் சொல்லுங்கள் சார், இந்த இடத்துல வேறு ஏதாவது மாற்றுவோம், இன்னும் பெட்டர்மெண்ட் ஏதாவது பண்ணுவோம் அப்படிம்பாரு. நான் உட்காந்து மண்டே சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பேன். நான் இதை மாற்றலாமா, எப்படி மாற்றலாம், மாற்றினா டைரக்டர் ஓகேம்பாரா, இப்படி ரொம்ப யோசிச்சுட்டே உட்காந்துருப்பேன். இவரா வந்து இப்போ என்ன சொல்ல எங்கிட்ட கேட்டுட்டு ஆ. இவர் ஒரு 10 ஆப்ஷன் சொல்லுவார். ஓகே. இல்லை சார் இது சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒன்று சூப்பர்னு சொல்கிற வரைக்கும் தான் நம்ம விளையாடுறதை தவிர பண்ணல. ஆ. அந்த சீன் வரும்போது எனக்கே சிரிப்பு வந்துச்சு. நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இங்கே சுனில் ரெட்டி பார்க்கும்போது என்ன பார்க்குற மாதிரியே இருக்குது. ஏன்னா நீங்கள் ஆப்ஷன் கேட்குறீங்க, நான் இப்படி உட்காந்து மண்டையை சொல்லிகிட்டே இருக்கேன், வழக்கம் போல் எதுவுமே சொல்ல மாட்டேன்ல அப்படின்னு நீங்கள் சுனில் ரெட்டி கேட்டது என்ன கேட்குற மாதிரியே இருக்குது. இவர் கேட்ட எதுக்குமே நான் வந்துட்டு என்னால் ஆப்ஷன் சொல்ல முடியல. ஆமா. ஏன்னா அவர் ஸ்பான்டேனியஸாக வந்து ஒரு 10 டக்கு 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 டக்குன்னு சொல்லுவார். சார் இப்படி வச்சுக்கலாமா இப்படி வச்சுக்கலாமான்னு அந்த அளவுக்கு நம்ம மூளையெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு வேலை பண்ணல. ஸோ டப்பிங்கில் நிறைய டைலாக் அவரு இம்ப்ரூவைஸ் பண்ணுங்க. இம்ப்ரூவைஸ் சூப்பராக. ஓகே. அதே மாதிரி இந்த மோட்டிவேஷன் டயலாக்ஸ் நிறைய இருக்குமே. அந்த சக்ஸஸ்க்கு அந்த ஓப்பனிங்ல பேசுறது அந்த மாதிரி. ஏன்னா அதுல சூர்யா சார் எங்களை பொறுத்த வரைக்குமே நாங்க பார்க்குறது அந்த ஃபன்னு ஆக்டிங் சூப்பர். ஏன்னா அந்த குட்டி குட்டி மோட்டிவேஷன் டயலாக் சொல்றதுலேயே அது சூப்பரா பண்ணுவார். ஆமாம். ஸோ அதுல ஏதாவது இருக்கா இல்லை அது வெங்கி சார் எழுதினது அப்படியே பண்ணி? இல்லை வெங்கி சார் எழுதுனது சூர்யா சார் மாற்றினார் அது. ஆமாம். அதில் என்ன மாற்றினது? இது கம்மியாக இருந்தது. என்னன்னா கெலிச்சதாக ஆகக்கூடாது, கெலிச்சிந்திரவத்தை வாங்கக்கூடாது. ஓகே. இதாக இருந்தது. கெலிச்சிந்திர வாங்கக்கூடாதுன்னு பேசக்கூடாதுன்னு தான். ஆனால் ஜெயிச்சதுக்கப்புறம் அதை பற்றியே பேசிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அப்படின்றதெல்லாம் பக்காவாக பண்ணது சூர்யா சார். கேக் செம்மையா இருக்கு சீரியஸா. ஆமாம். ஏன்னா லக்கி பாஸ்கர்லேயே சொன்னீங்க துல்கர் அவரோட ஒர்க் எப்படி இருந்தது அப்படிங்கிறது. இது இன்னும் பயங்கரமா இருக்கு அதை கேட்குறது. இல்லை இதில் வந்துட்டு ஒவ்வொரு டைலாகும் அது எவ்வளோ கரெக்டாக இருக்கணுங்கிறது ஒன்று, அது கரெக்டாக போய் சேரணும், தப்பான ஒரு மீனிங்கை கொடுத்துடக்கூடாது, யாரையும் வந்துட்டு புண்படுத்திடக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். பார்த்து பார்த்து பண்ணது. ஆமாம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க டப்பிங்கில் சூர்யா சார் பண்ணது ஒன்று இருக்கு, அது ஒரு பார்ட் ஒன்று இருக்கு. பட் நீங்கள் ஸ்பாட்டில் இருந்தேன்னு சொன்னீங்க. ஸ்பாட்டில் இன்கேஸ் அவர் ஒரு ஐடியா சொல்லிட்டாரு, சீனோட மூடு இதான்னு சொல்லிட்டாரு, இது வந்து சூர்யா சார்ட்ட அவர் கன்வே பண்ணிட்டாரு. அதில் உங்களோட ப்ராசஸ் அந்த தமிழ் ரைட்டிங்கு டைலாகு நீங்கள் மேபி அவர்கிட்ட பேப்பராக கொடுக்குறதோ இல்லை இப்படி தான் சார் இருக்கணும் அந்த டோன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதோ ஒன்றும் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறது எப்படி இருக்கும் சூர்யா சார் நான் கேட்குறேன். ஏன் அவருக்கு ஆல்ரெடி பவுண்டட் ஸ்கிரிப்டே கொடுத்தாச்சு. சரி சரி. இப்போ வெங்கி சார் கதையை எழுதி முடிச்ச உடனே அது அப்படியே தமிழில் எழுதி பவுண்டட் ஸ்கிரிப்டாகவே சூர்யா சாருக்கு கொடுத்தாச்சு. ஸோ இது வித் டைலாக் வெர்ஷன் மொத்தமாக கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் அவருக்கு தோணுன சில கரெக்ஷன்ஸு அது சிலது சொல்லியிருந்தாரு, அதுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றியாச்சு. ஓகே. ஆமாம். அவர் ஆனால் ரொம்பலாம் சார் சொல்லலை. ஏன்னா வெங்கி சார் சொன்ன கதையே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் அது தமிழில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழில் சிலது வந்துட்டு நான் எழுதின டைலாக்ஸில் கூட சிலது வந்து தவறு இருக்கும். ஓகே. இல்லை சார் இது இப்படி தப்பாக கன்வே ஆகும், இதை கொஞ்சம் இப்படி மாற்றிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளால சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சீனில் வந்து இந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாங்கல்ல, குழந்தை பார்க்க சாரி ஹீரோயினை பார்க்க போவாங்க. ஆமாம். மேடி மெக்சிகனாக இருக்கும் நினைக்கிறேன், இல்லை இட்டாலியனாக இருக்கும், இல்லைடா அங்கே மெக்சிகனாக இருந்தான்னா குழந்தை வந்து கலர் கம்மியாக இருந்திருப்பான்னு நான் எழுதியிருந்தோம்.
கலர் கம்மியாக இருந்திருப்பான்னு நீங்க அப்படி எழுதிருந்தீங்க. எழுதியிருந்தோம். ஆனால் அவர் படித்து பார்த்துட்டு சார் இந்த கலர் கம்மியாக இருப்பான், இந்த கலர் பற்றின டிஸ்கஷன்லாம் வேண்டாம், வேற கலரில் இருந்திருப்பான், ஏன்னா அப்படின்னு மாற்றினது அவரு. இல்லைடா அப்படி இருந்தால் மெக்சிகனாக இருந்தால் பையன் வேற கலரில் இருந்திருப்பான் அப்படின்ட்டாரு. இந்த கலர் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறதோ இல்லை இன்னொருத்தங்களை வந்துட்டு எந்த ஒரு சின்ன வேர்டில் கூட இன்னொருத்தங்களை ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பார். ஓகே ஓகே. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவர் இது தப்பாக போயிடும் சார், இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இல்லை இது ஆக்சுவலாக பெரிய மாற்றம். இது இன்கேஸ் அது அந்த அப்படி வந்திருந்தா மேபி வேற மாதிரி ஏதாவது ஐயோ திருச்சி அது தப்பாக போயிடும் இல்லைங்களா. அவர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது, ஐயோ ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் டைரக்டரே வந்து பார்த்து பார்த்து தான் பண்ணுவார். ஏன்னா நான் இப்போது அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது இந்த ஃபாரினில் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது என்னன்னா திடீர்னு அந்த பொண்ணை வந்துட்டு அந்த பசங்க ஆமா ஆமா கடத்திட்டு போவாங்க இல்லையா, ஆமாமா. காசு கொடுக்கலன்னு வந்துட்டு நான் டக்குன்னு என்ன பண்ணேன் தெரியாதனமா அந்த பிளாக் கை எங்கன்னு ஒரு பார்த்து சொல்லிட்டேன். டைரக்டர் பார்த்தாரு பாருங்க ஒரு லுக்கு. அதாவது இந்த கலரை பற்றியோ இல்லை இதை பற்றி இன்னொரு மனுஷங்களை பற்றி தப்பாக பேசிடக்கூடாதுங்கிறதுல அவரும் அவ்வளோ கவனமாக இருப்பார். வெங்கி சார். ஆமாம், நான் அதுக்கு ஒரு 10 சாரி கேட்டிருப்பேன் அவர்கிட்ட. ஏன்னா டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறக்கா நான் சொல்லிட்டேன். ஓகே ஆனால் அது வந்து தப்பு தான். ஓகே. இப்போ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் சூர்யா சார் சொல்கிறீங்க, இப்போ ஒரு சின்ன சின்ன வார்த்தை கூட பார்த்து பார்த்து பண்ணுறான்னு சொல்கிறீங்க. ஸ்பாட்டில் இருந்த மொமெண்ட் இருக்கு, அந்த ஸ்பாட்டில் நீங்கள் ஒரு 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 அப்சர்வ் ஒன்று பண்ணியிருப்பீங்களே, அவர் அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிறது. ஏன்னா அந்த எமோஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் அந்த ராதிகா மேமோட அந்த அந்த ஒரு டெத்துக்கு அப்புறம் வர அந்த சீனை ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த எக்ஸாம்பிளுக்கு இப்போ நேற்று ஒரு ஸ்னீக் பீக் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, அதில் அந்த தீபா அவங்களாம் நோட் பண்ண வருவாங்க, மார்க் போட்டிருக்கீங்களா, எவ்வளோ மார்க் போட்டிருக்கீங்க, அப்படி அந்த அந்த க்யூட்டான இது பண்ணுறதா இருக்கும். ஆமாம், அது எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணார். ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் எப்படி இருக்கும், அது நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க, அதனால நான் கேட்குறேன். அதான் இப்போ இவர் சார் எப்படின்னா முதல்ல சீன் பேப்பர் வாங்கிடுவார். வாங்கி அவர் வாங்கி பக்கா ப்ரிப்பேர்டாக தான் வருவார் இந்த சீனுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. அதுபோக அவர் கூட நடிக்கிற கோ ஆர்டிஸ்ட் வந்துட்டு பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி புது ஆளாக இருந்தாலும் சரி அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு தடவை இந்த சீன் நம்ம பேசி பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சீன் பேப்பர் நான் படிக்கும்போதே பக்கத்தில் அந்த ஆர்டிஸ்டுக்கு வச்சுட்டு என்ன பண்ணுவார்னா நம்ம ஒரு தடவை சீன் பேசி பார்த்துப்போங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுவார். அப்படி பேசி பண்ணும்போது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இப்போ அந்த தீபா காட்ட சொன்னதெல்லாம் வந்துட்டு சார் பண்ண இம்ப்ரூவ்மெண்ட்டு. அப்படியா? ஆமாம், அவர் அந்த ஸ்பாட்டில் பேசும்போது இப்போ நம்ம டைலாகாக சிலது இருக்கும், அது போக வந்துட்டு அவராக ஆட் பண்ணுற விஷயங்கள் அது இல்லை. அதை இப்போ நிறைய பேர் வந்து இந்த பிதாமகனோட கம்பேர் பண்ணுறாங்க. அந்த பிதாமகன் லைலா மேம்கிட்ட ஒரு க்யூட்டாக ஒன்று பண்ணுவார். ஆமாம் ஆமாம், அந்த இதோட கம்பெனி அதே மாதிரி தான் இருந்துச்சா, சூப்பராக இருக்கே. ஆமாம், அந்த சீனை பொறுத்த வரைக்கும் அங்கே ஷூட்டிங்கில் பண்ணதும் இந்த மாதிரி டெவலப்மெண்ட். ஷூட்டிங்கில் ரெகுலராகவே இப்போ அவராக இருக்கட்டும் ராதிகா மேமாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ராதிகா மேம் சார் கூட அவ்வளோ சீனியர்ஸ் தானே, ஓகே டைரெக்டாக டேக் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேக் வரதே மாட்டாங்க. அவங்க அக்கா ஒருத்தர் ப்ராக்டிஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டைலாக் படித்து இவர் இப்படி சொல்ல அவங்க அப்படி சொல்ல அப்படி பண்ணி நம்ம பண்ணியிருக்க டைலாகோட இனி என்னென்னா ரொம்ப பெட்டராக பண்ணுவாங்க. ஆமாம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு அவங்க பேசி பார்த்துட்டு அதில் ஏதாவது ஃப்ளோ இருக்கா, ஃப்ளோ கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துப்பாங்க. அதில் புதுசாக ஏதாவது வேர்ட்ஸ் வரும் அதை ஆட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த காமெடி சீன்லாம் வந்து அவங்க கூடலாம் உட்காந்து அந்த ஸ்பாட்டில் பேசி 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 இனி அவங்க ஒரு கவுண்டர் சொல்ல, ஏன்னா அவங்களும் நல்லா இப்போ சாம் சார்லாம் வந்து நல்ல அவர் ஒன்று சொல்ல இவர் ஒன்று சொல்ல இப்படி பண்ணி பண்ணது. அது போக டப்பிங் வந்ததுக்கப்புறம் அந்த மூடே வந்துட்டு அந்த சீனோட மூடு என்ன, இதில் வந்து காமெடி வரணும் அப்படின்னா காமெடி வர்ற மாதிரி நம்ம பேசணும், எப்படி பேசினா காமெடி வருமோ அப்படி வரணும், இல்லைன்னா சார் இந்த வேர்டு சொன்ன என்ன சார் காமெடி வருது வரவே இல்லையே இதுக்கு வேறு வேர்டு போடுவோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஓப்பனாக சொல்லி பண்ணுவார். ஆமாம், ஓகே சொல்லிட்டு மாற்றினார் சார். ஆமாம், அந்த சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸு அதெல்லாம் வந்துட்டு அவர் டப்பிங்கில் வந்துட்டு இன்னும் பெட்டர் பண்ணது. ஆமாம், ஓகே. இப்போது இந்த ஒரு சீன் இருக்கு, அதே மாதிரி அந்த அழுகிற சீன் அதிகமாக அந்த அழுகிற சீன் அது வந்து செட்டில் ஐ திங்க் எல்லாருமே உடஞ்சிருப்பாங்க நினைக்கிறேன். அந்த ஸோ செட்டில் எப்படி இருந்தது, அந்த செட் அட்மாஸ்பியர் எப்படி இருந்தது அந்த சீன் எடுக்கும்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்போ அந்த மாதிரியான சீன்ஸ் எடுக்கும்போது உள்ள நிறைய பேர் இருக்க மாட்டோம், எல்லாம் லைட் பண்ணிவிட்டு எல்லோரும் நாங்களாம் கூட வெளியே வந்துட்டோம், மானிட்டரில் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, அங்கே பார்க்கும்போதே எல்லாத்துக்கும் கண்ணில் தண்ணி வந்துச்சு அவர் பண்ணதுக்கு. பயங்கரமாக ஒரு மாதிரி எமோஷன் ஆகிட்டோம். ஏன்னா அவர் நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா சாதாரண ஒரு ஆள் அழுதாவே நம்மளுக்கு வந்து ஃபீலிங் ஒரு மாதிரி. அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக பார்த்துருக்கோம். ப்ளஸ் அவர் பெர்ஃபார்ம் தான் பண்ணுறாரு, அது ஸ்டார்ட் பண்ணும்போது ஆக்ஷன் சொல்லும்போது பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு தெரியும். ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஒரு மனுஷன் அழுதுட்டு இருக்கான் அப்படிங்கும்போது அவர் நிஜமாகவே வந்துட்டு இந்த சும்மா வெறும் சத்தம் இல்லாமல் ஆக்ட் பண்ணல, அவர் நிஜமாகவே கதறி எழுது ஆக்ட் பண்ணார்.
ஓகே. அப்போ பண்ணும்போது செட்டே வந்துட்டு ஒரு மாதிரி கண் கலங்கி தான் இருந்தது. இல்ல இப்போ அந்த மாதிரி சீன் பண்ணும்போது எனக்கு அந்த கியூரியாசிட்டி இருக்கு எனக்கு. இந்த டயலாகா ஒரு காமெடி சீனு, ஆக்ஷன் சீனு அதில் ஒரு இம்ப்ரவைஸ் ஓகே. இந்த மாதிரி ஒரு எமோஷனல் சீன்ல அந்த ஆக்டர் இம்ப்ரவைஸ் பண்ணுவாங்களா? சூர்யா சார் இம்ப்ரவைஸ் பண்ணாரா? கண்டிப்பா. ஓகே. ஏன்னா சும்மா போயிட்டு இப்போ அம்மா எழுதிட்டாங்க பெட்ல போய் டக்குன்னு படுத்து அழுதுட்டாலும் முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? ஆமா. சீனா எழுதியிருந்தா அப்படிதான் இருக்கும். ஆமா. அம்மா இறந்துட்டாங்க. போய் நீங்க அந்த மொமெண்ட்டை பார்த்து அந்த ஃபோனை பார்த்து நீங்க அழுகிறீங்க. அவ்வளோதான் ரைட்டிங்ல அதுதான் இருக்கும். ஆமா அவ்வளோதான் இருக்கும். ஆ. அதுக்கு மேலே பண்ணுறதெல்லாம் ஆக்டர் தானேங்களா? இப்போ இதே சீன் இன்னொரு ஆக்டர் கிட்ட கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபோனை பார்ப்பாங்க, வைப்பாங்க. டக்குன்னு அவங்களுக்கு எப்படி தோணுதோ அவங்க அப்படி அழுதுட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த சீன் எப்படி பண்ணால் இம்பேக்டாக இருக்கும் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஓகே. அது ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் பண்ணுறது. இது வந்து சூர்யா சார் ஸ்டைல். அவர் வந்து என்ன பண்ணால் அந்த ஃபீல் இப்போ ராதிகா மேம் இறந்துட்டாங்க, அவர் அம்மா இறந்துட்டாங்க. ஆனால் படம் பார்த்துட்டு இருக்க அத்தனை பேத்துக்கு நம்ம அம்மா இறந்துட்டாங்களோன்ற அளவுக்கு ஆமா, ஃபீல் ஆமா. பண்ணணும்னா அவர் அந்த இந்த மாதிரி அளவுக்கு சீன் ரிஹர்சல் பார்ப்பாங்களா சார்? Yes, இந்த மாதிரி சீன் இந்த எமோஷனல் சீனுக்கும் பார்த்தாங்களா? எமோஷனல் சீன்ஸ் கிடையாது. பார்க்கல. ஓகே. ஓகே. காமெடி சீன்ஸு மற்ற ஆ, சீன்ஸ்க்கு ஆ. எமோஷன் இருக்கும். இது வந்து ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸு. ஸோ அவரு வந்துட்டு இது என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் ஒரு ப்ரிப்பேர் ஆகி internal. அவரு ஃபீல் பண்ணி வந்தது. இதை வந்துட்டு ரிஹர்சல் பார்த்தா கூட வராது. வராது. ஆ. ஒரு டைம் இதெல்லாம் பண்ணிட்டா டைரக்டா ரெடியான ரெடி டேக்கு. அவர் அந்த மூட்ல இருப்பார், ரெடினா டேக் போடும் தான். சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் ஆமா. இதுதான் அப்படிங்கிறது. ஓகே. இப்போ ஸ்பாட்ல சொல்றீங்க. இப்போ ஸ்பாட்ல இப்போ நீங்க சொல்றது ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ பெரிய சீனியர் ஆர்டிஸ்டா இருந்துமே அவங்க 2 பேரும் ரிஹர்சல் பார்த்துப்பாங்க அப்படின்னு நீங்க ஆமா. சொல்றீங்க. பட் இதே அந்த அழுகிற சீன் வந்துட்டு டப்பிங்ல கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் பண்ணாரு சார். 2 ஏன்னா அது கொஞ்சம் வந்துட்டு 48 ஃப்ரேம்ஸ் பண்ணிட்டாங்க. சும்மா இருந்தா அழுகிறதுக்கு கரெக்டாக சிங் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இது ஒரு 48 ஃப்ரேம்ஸில் இருக்குது. ஆனால் அந்த நடுவில் அம்மான்றதோ அந்த லிப்பு க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகுறது இதெல்லாம் கரெக்டாக வரணும் அப்படின்னா அவர் அதுக்காக வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் மெனக்கெட்டார். இல்லை இது கரெக்டாக இல்லை, இன்னொரு தடவை பண்ணுவோம், இன்னொரு தடவை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவரே கேட்டு அவர் தான் அவங்களுக்கு. ஏன்னா நாளைக்கு படத்தில் பார்க்க போகிறது வந்துட்டு அவரே. இப்போ தப்பு யார் பக்கம் நடந்ததுனாலும் சரி, யார் சைட்லேருந்து தப்பு நடந்ததுனாலும் ஹீரோ தான். அவருக்கு தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ அவங்க வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஓகே. இப்போ சூர்யா சாரோட ஒர்க் அது ஒன்று இருக்கு. பட் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் ராதிகா மேம். ஏன்னா அவங்களோட டைலாக் டெலிவரியும் அது ஒன்றும் இல்லை. இப்போ சுனில் அவர்கிட்ட அந்த ஓப்பனிங்கில் பேசும்போது எங்கே அவ அப்படின்னு கேட்டு அந்த சோஃபாவில் காலை மேலே வச்சுட்டு பேசும்போது டக்குன்னு தாஜ்மஹால் கிழக்கு சீமையிலாம் ஞாபகம் வந்துச்சு. அந்த போஸ்டர்லேயே ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அது அவங்க அப்பா இப்படிலாம் கடந்தா, நீ கோட்டு வாசலில் இப்படி இருந்ததா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதெல்லாம். ஸோ ராதிகா மேமாக இருக்கட்டும் இல்லை மமிதா பைஜு, இது ரெண்டுமே இன்னொரு சோல் ஆஃப் த மூவி. அவங்களோட இம்ப்ரவைசேஷன், அவங்களோட அக்செப்டன்ஸ் டு த டைலாக்ஸ் எப்படி இருந்தது? இல்லை அவங்க 2 பேர் அவங்களும் இதே மாதிரி தான். செம ஹோம்ஒர்க் தான் அவங்களும். இன்ஃபேக்ட் ஷூட்டிங் பிஃபோரே கூட ராதிகா மேமும் அமிதா அந்த சீனை ஒரு 2 சீனை வச்சுட்டு 2 பேரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க. இது நம்ம இப்படி பேசினா எப்படி நம்ம 2 பேருக்கு கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும். அதாவது ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரி பார்ப்பாங்க. ஆனால் ராதிகா மேமுக்கும் இந்த பொண்ணுக்கும் கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிஃபோர் ஷூட் இட் செல்ஃப் ஒரு செஷன் ஒன்று வச்சார் டைரக்டர். அப்படியா? ஆமாம். ஓகே. ஒரு முக்கியமான சீன் மெயினாக வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு உங்கள் பையன் வந்துட்டு சாக்லேட் கொடுத்தவங்க கூட எல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு லைக்ஸ் வாங்குறாங்க, உங்கள் பையன் இவ்வளோ பண்ணிட்டு எப்படி சாதாரணமாக இருக்கான்னு சொல்லும்போது ராதிகா மேம் அந்த ஹோல் ஸ்டோரி சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த சீன் மொத்தம் வந்துட்டு ஒரு தடவை அவங்க 2 பேர்த்த வச்சு ப்ராக்டிஸ் பண்ணார். அது சீன் அப்புறம் இன்னொரு சீனு. ஏன்னா இங்கே ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரியை விட இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். அதனால் டைரக்டர் ஃபஸ்ட்டு அவங்க 2 பேர்த்த வச்சு அதை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கும்போதே அவங்க வந்துட்டு கதைக்குள்ளே வந்துட்டாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. அந்த மிஸ்ஸஸ் நிர்மலா அப்படின்னு கூப்பிட்டு அந்த காம்பினேஷனே இது ஆமாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஓகே. ஃபைனலி டைரக்டர் ஸோ வெங்கி அட்லூரி ஒன் மோர் சக்ஸஸ் அவருக்கு. ஆமாம் ஹேட்ரிக் நினைக்கிறேன். வாத்தி, லக்கி பாஸ்கர் இப்போ ஹேட்ரிக்காக பயங்கரமாக கொடுத்துட்ருக்காரு. ஆமாம். ஸோ அவரோட ஒர்க்கு ஒரே ஜேர்னர் எடுக்க மாட்டேங்கிறாரு. அந்த எமோஷனை கோரா வச்சுக்கிறாரு. ஒரு படத்துக்கும் ஒரு ஜேர்னர் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ வாத்தி மாதிரி லக்கி பாஸ்கர் இல்லை, லக்கி பாஸ்கர் மாதிரி விஸ்வநாதன் சென்ஸ் இல்லை. ஆமாம். ஸோ இந்த ஜான்ரா ஷிஃப்ட் எப்படி அவர் பண்ணுறாரு? அது எதாவது கேட்டிருக்கீங்களா நீங்கள்? சத்தியமாக தெரியாது எனக்கு. சத்தியமாக தெரியாது. தெரியாது. ஏன்னா அவர் வந்து இந்த கூட்டாஞ்சோறாக்குற வேலையே கிடையாது. இல்லை, அவர் தனியாக ஆஃபீஸ்க்கு வருவார், அவர் ரூம் கதவை சாத்திப்பார், உட்காருவார், கூப்பிட்டா நாங்கள் யாராவது போவோம், இல்லைன்னா அவர் பாட்டுக்கு வந்து எப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிப்பார். அவர் எங்கே உட்காந்து கதை எழுதுறாரு, எப்போ இந்த பாயிண்ட் யோசிக்கிறாரு, இதெல்லாம் தெரியவே தெரியாது. தனியாக தான் பண்ணுவார். அவர் தனியாக உட்காந்துருப்பார். இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த ஷெட்யூல் சீன்ஸ் வேணும் அப்படின்னா சரி நாளைக்கு சாயந்தரம் வாங்கிக்கங்க அப்படிம்பாரு. ரூமுக்குள்ளே போவார், உட்காருவார், எழுதுவார். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சீனை கொடுத்துட்டு போவார். உட்காந்து எழுதி கொடுத்துட்டு போயிடுவார். அப்படி தான் வந்துட்டு அவர் எழுதுவார் தவிர கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த டைலாக் நம்ம என்ன பண்ணலாம், இது நீ இப்படி பண்ணலாம், இந்த வேலையே கிடையாது. இஸ் சோலோ. அவரோட குரு இருக்காரு திருக்குறம் சீனிவாசன் சொல்லிட்டு, அவரும் இதே மாதிரி அளவைக்கு இந்த புறமுழு சன் ஆஃப் சத்தியமூர்த்தி. ஆமாம். ஸோ அவர் வந்து டைலாக்ல கிங்கு. இப்போ இந்த ஜென்ரேஷன் பார்த்தோம்னாக்கா இவர் கிங்காக இருக்காரு. ப்ளஸ் இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே இவராக பண்ணிடுறது தான். ஓகே. ஆமாம். அதனோட சீக்ரெட் எனக்கும் தெரியாது. அவர் எப்படி பண்ணுறாரு என்ன.
எங்கிருந்து அந்த தாட்ஸ் அவருக்கு வருது. அந்த டிஸ்கஷன் பார்ட்டுக்குள்ள இல்ல, அவர் தனியா பண்ணுவாரு, அது கரெக்டா இருக்கும். தனியா பண்ணுவாரு, நம்மளுக்கு கொடுப்பாரு, அதை பண்ணிட்டு போவோம். அவ்வளோ தவிர ஒரு 4 பேர் உட்கார வச்சு டிஸ்கஷனுங்கிறதே கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கிடையவே கிடையாது. இதுவே சூப்பரா இருக்கு. ஆமா, அப்படி தனியா பண்றதா எப்படி வருது இது? ஆமா, அவர் தனியா உட்காந்து. ஏன்னா அந்த லக்கி பாஸ்கர்லாம் அவ்வளோ ரிசர்ச் தேவைப்பட்டிருக்கும். பட் இல்ல, மேபி அவர் பண்ணதுக்கு அப்புறம் அவர் சர்க்கிள்ல யார்கிட்டயாவது பெரியவங்க கிட்ட அவர் டிஸ்கஸ் பண்ணலாமா இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே வந்துட்டு அவரோட சோலோ ரைட்டிங்ஸ். ஆமா, ஓகே, சூப்பர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷனாக கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த குட்டி குட்டி இம்ப்ரூவைஸ் நீங்கள் சொன்னது, அவர் தனியாக ஒர்க் பண்ணுறது, அண்ட் உங்களோட ஒர்க் அதில் இன்க்ளூட் ஆனது, ஐ திங்க் சூப்பர். லக்கி பாஸ்கர் அப்புறம் இன்னொரு பெரிய வெற்றி உங்களுக்கும் அமைஞ்சு. அது வந்து காட்ஸ் கிரேஸ். இப்போ லக்கி பாஸ்கர் டைம்ல சொல்றீங்க அவருக்கு தமிழ் அவ்வளோ தெரியாதுன்னு. இப்போ ஓரளவு கற்றுக்கிட்டாரா? இப்போ ஓரளவு கற்றுக்கிட்டாரா இந்த சென்ஸ் என்னன்னா, வெங்கட் சாரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கையில சீன் பேப்பரே வச்சுக்க மாட்டார். ஸ்பாட்ல என்ன சொல்லுவார், வருவார், ஷார்ட் சொல்லுவார், ஷார்ட் போயிட்டே இருக்கும். அந்த இயர்ஃபோனை தூக்கி இப்படி காதில் வச்சுட்டே உட்காந்துருப்பாரு. இவங்க தமிழில் பேசிகிட்டே போயிட்டு இருப்பாங்களே, ஒரு டைலாக் மாறிச்சுன்னா கூட அதை கட் பண்ணணும்னு எனக்கு கூப்பிடுவார். சார் டைலாக் மாறிடுச்சு அப்படிம்பாரு. இது கிடையாதே டைலாக் அப்படிம்பாரு. நான் வந்துட்டு டைலாக் மாறிடுச்சு தமிழ்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் கண்டுபிடிச்சிடுவார். ஓகே, ஏன்னா ஹீ நோஸ் ஈச் அண்ட் எவ்ரி லைன். இது தெலுங்குல இதை பண்ணியிருக்கோம், இது தமிழில் இது இதான் இல்லையா அப்படின்றது வரைக்கும் அவர் கண்டுபிடிச்சிடுவார். அந்த அளவுக்கு வந்து ஹீ இஸ் வெரி குட் இன் தமிழ். அந்த நுணுக்கங்கள் தெரியுது. ஆமாம், இந்த தமிழில் ஒரு டைலாக் மிஸ் பண்ணால் கூட அவர் வந்து கண்டுபிடிச்சிடுவார். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து தமிழ் தெரியும். தமிழ் ரொம்ப பேச மாட்டார். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒவ்வொரு டைலாகும் அவர் வந்துட்டு மைண்டில் இருக்கு அவருக்கு. அண்ட் சீன் பேப்பரை வச்சுக்க மாட்டார் ஸ்பாட்டில். சீனில் வந்து ஆனால் ஒரு டைலாக் மிஸ் பண்ணாமல் எடுப்பார். ஓகே ஓகே, நான் கூட சீன் பேப்பரை கையில் வச்சுட்டு எல்லாம் மறந்துருக்கோம், சொல்ல வந்திருக்கோம். அப்புறம் ஷார்ட்டுக்கு ஆமாம் இல்லை இங்கே ஒரு டைலாக் இருக்குல்ல இது அப்படின்னு நம்மளுக்கே அப்புறம் தான் ஞாபகம். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். அண்ட் சொன்ன மாதிரி தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா அடுத்த உங்கள் கெரியரில் ஓகே இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிற மாதிரி ஒரு வெற்றி அமைஞ்சிருக்கு விஸ்வநாதன் சார். ஸோ அடுத்தடுத்த படங்களும் இதே மாதிரியான வெற்றியை கொடுக்கறதுக்கு எங்கள் சைட்லேருந்து வாழ்த்திக்கிறோம். அடுத்த சந்திப்பில் இன்னும் பெருசாக ஒரு வெற்றியோட சந்திப்போம். மகிழ்ச்சி சார். தேங்க்யூ ஸோ மச். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.